எவ்ரிவன், லாஸ்ட் வீடியோவில் என்னோட எஸ்ஐபி நான் எப்படி கற்றுக்கிட்டா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு why மிடில் கிளாஸ் ஃபீல் புவர் வென் சேலரி இன்க்ரீசஸ் அப்படின்றத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ரொம்ப ஷார்ட்டாக. இப்போ என்னோட அப்பாவோட சேலரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் லைக் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து 30K வாங்கினார். அப்போ வந்துட்டு ரொம்பவே நாங்கள் ரிச்சாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து 30K வாங்குறது வந்துட்டு ரொம்ப அப்படியே கைக்கும் வரதுக்கும் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில ரீசன்ஸ் வந்து இருக்குது. அது ஏன்னு நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, லைஃப் ஸ்டைல் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிடுச்சு. முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து இஎம்ஐ கல்ச்சர். தேங்க் காட் இது வரைக்கும் நான் இஎம்ஐயில் எதுவுமே வாங்கினதில்லை, இனிமேலும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இஎம்ஐ கல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சோஷியல் ப்ரெஷரும் அதிகமாகிடுச்சு. கம்பேரிசனும் வந்து அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எதில் மாட்டலனாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் இந்த சோஷியல் ப்ரெஷரில் வந்து ஃபேமிலியால் மாட்டியிருப்பீங்க. கம்பேர் பண்ணால் கூட நம்ம மைண்ட் லெவலில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் வெளியில் வந்துடலாம். பட் சோஷியல் ப்ரெஷர் வந்து எனக்கு வந்து இதில் பயங்கரமாக டேமேஜ் ஆனது வந்து எனக்கு வந்து சோஷியல் ப்ரெஷர்னால தான். பிகாஸ் ஹை மேரேஜ் செலவு, ஸோ ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி எல்லாமே எனக்கு சோஷியல் ப்ரெஷர்னால தான் நான் கொஞ்சம் டேமேஜ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த விலாகில் வந்துட்டு நான் வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து ஃபேன்சி காஃபி ஷாப்புக்கு வந்து நான் போய் ஸோ எனக்கு டே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி ஃபேன்சி காஃபி ஷாப்ஸ்க்கெலாம் போகும்போது நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்பப்போ போகும்போது நிறைய நம்ம செலவு பண்ணுற மாதிரி வரும். பட் எனக்கு வந்து மினிமலிசமில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நான் வந்து தேவையில்லாத அதாவது ஸ்டஃப்ஸ்க்கெல்லாம் வந்து நான் செலவு பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே மாதிரி ட்ரெஸ் பல இதை வாங்குறது, காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குறது, ஒரு வேறு ஏதாவது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி தேவையில்லாத பொருள்கள் நம்ம யூஸே பண்ணாமல் இருக்கிறத வாங்குறது, அந்த மாதிரிலாம் வாங்காமல் என்னோட மணியை என்னோட மெமரிஸ், அதாவது நான் வந்து அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து செலவு பண்ணுற மாதிரி வந்து நான் பண்ணுவேன். ஸோ இது ஒரு கான்செப்டாகவே இருக்குது. அதாவது நீங்கள் ஸ்பெண்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று. பிகாஸ் நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெமரிஸ் தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஒரு நாள் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் பார்ப்போம். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப இது பண்ணிக்க மாட்டோம். பட் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேமிலியாவோ இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போனீங்கன்னா, அன்றைக்கி அங்கே போனோம்ல, நல்லா இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஸ்டில் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனில் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். பட் எனக்கு வந்து இது ஓகே, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறனால நான் வந்து இதை மற்ற விஷயங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி இதை என்னோடய லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரிச் டேட் புவர் டேட் புக் அங்கே இருந்தது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நான் படிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த புக்கை படிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். நான் வந்து மந்த்லி ஒரு புக் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேனா. ஸோ இந்த புக் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் கோபிநாத் சாரோட புக் வந்துட்டு ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க அப்படின்ற புக்கை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஜான்வரி மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பிப்ரவரி மந்த் அதோட பார்ட் 2 இருக்குது, இன்னும் படிக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரிச் டேட் புவர் டேட் புக்கை பற்றி படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் என்னோட பையனுமே வந்து குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா அங்கே ஃபிஷ்ஷு அந்த மாதிரிலாம் இருந்ததா. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மெமரிஸ் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் கண்டிப்பாக நான் இந்த பில்லை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது பெரிய அமௌண்ட்டாக என்னன்னு எனக்கு தெரில. பட் அந்த 3 தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சீஸ் கேக் பேஸ்ட்ரி 90 rupees, சாண்ட்விச் 140. சாண்ட்விச் எனக்கு பிடிக்கல, அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தந்தூரி சிக்கன் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.